கடந்து போகும். காலம் எல்லாவற்றையும் மறக்க வைக்கும். இது அரச அதிகாரிகள், அரச சார்பற்ற நிறுவனங்களில் பணி செய்தவர்கள், சமூக சேவையாளர்கள், அவர்களது பணிகள், வரலாறுகள் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கல்ல. ஒரு பணியில் இருந்து விடுபட்டு செல்லும் போது அந்த பணியில் அந்த காலப்பகுதியில் இருந்தவர்களும் மறையும் போது, அல்லது அந்த பணியில் காலப்பகுதியில் இருந்தவர்கள் மறந்துவிடும் போது, இவ்வாறான சில கேள்விகள் அந்த சந்ததி மாறி இன்னொரு குரூப் வந்த உடனே இவர் மக்களுக்கு என்ன செய்தார், மாவட்டத்துக்கு இவர் என்ன செய்தார், சொல்லுங்க பாபம், இப்படியான கேள்விகள் வருவது இயல்பு. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த 77 வயதில் தான் பணியாற்றிய காலப்பகுதியில் பெற்ற அனுபவங்கள், கண்ட வலிகள், வேதனைகள், சவால்கள், இது அடுத்த சந்ததிக்கு அல்லது பின்னால் வருகின்ற அதிகாரிகளுக்கு, அரச சேவையாளர்களுக்கு அல்லது சமூக சேவையாளர்களுக்கு இது உதவும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு இந்த நூலை எங்களுடைய ருசையா நூலாசிரியர் அவர்களுக்கு எழுத தூண்டிய இறைவனுக்கு முதற்கண் நான் நன்றி சொல்லுகின்றேன். அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆற்றலும் தூண்டுதலும் இன்று மாவட்டத்திற்கு ஒரு பொக்கிஷமாக வந்து சேர்ந்திருக்கின்றது. என்னுடைய அரசாங்க அதிபரை நான் ஜனதாஸ் மாஸ்டராக, ஆசிரியராக, எனக்கு புவியியல் ஆசிரியராகத்தான் அறிமுகம். அது நான், என்னுடைய கணவர் எல்லோருக்கும் ஆசான். நான் நினைக்கிறேன் எங்களுடைய வகுப்பு தான் கடைசி வகுப்பு அவர்களுக்கு. 82ஆம் ஆண்டு தான் அவர்கள் அப்படியே எங்களை விட்டுட்டு நிர்வாக சபைக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் அந்த ஆசிரியராக எங்களுக்கு இருக்கின்ற போதே தனியாக பாடத்தை மற்றும் சிலபஸோடு மட்டும் நிற்க மாட்டார்கள். நிறைய விழுமியங்களை, பண்பாடுகளை, பழக்க வழக்கங்கள் எல்லாம் அந்த நேரமே எங்களுக்கு புகுத்தி இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, எங்களுடைய அந்த நேரம் புனித நாள் மகா வித்தியாலயம் வந்து ஒரு ஹோலில் தான் எல்லா கிளாஸும் பக்கத்தில் இருக்கும். அப்போ சார் படிப்பிக்கிற நேரங்களில் அங்கே பக்கத்தில் படிப்பிக்கிற சத்தமும் கேட்கும். அந்த சிலோட புலனை கொஞ்சம் நாங்கள் அங்கால கேட்டாங்கன்னா அவர் அதை அவதானத்திலிருந்து நிப்பாட்டி போட்டு எழும்பு, இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லு, ரெண்டா எங்களால் சொல்ல முடியாது, ஏன்டா நாங்கள் நாங்கால போயிடுது. அப்போ சொல்லுவார், ஒரு இடத்தை நீ ஃபோக்கஸ் பண்ணின்னு சொன்னால் அதுலேயே கவனமாகிடுது. இந்த படிக்கணும்னா இந்த வகுப்புல இருந்து இதில் கவனமாகிடு, இல்லை உனக்கு அதை கேட்குறதுக்கு அந்த வகுப்பில் போயிருந்து அதை சொல்கிறத கேடு, எங்கே புலனை விழாக்குன்னு புரியும் அதில் போய் செய். அப்படி எங்களுக்கு ஒரு விடயத்தில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு விடயத்தில் நாங்கள் அடையணும்னா எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி அப்போவே எங்களுக்கு அத்திவாரம் விட்டவர் தான் எங்களுடைய ஆசான் இசங்குரு ஐயா அவர்கள். அவர்களோடு இலங்கை நிர்வாக சேவையில் நான் குறைந்த காலம் ஒரு 4 வருடங்கள், அதுவும் நேரடியான நிர்வாகத்திற்கு இடையில நான் ஒரு துணைத் தலைவராக மாவட்ட நிர்வாகத்தின் கீழே பணி செய்யக்கூடிய வாய்ப்பு மட்டுமே எனக்கு கிடைத்திருந்தது. ஆனால் அந்த பகுதியிலையும் அதற்கு நான் நிர்வாக சபையில் இல்லாத பகுதியிலையும் அவர்கள் செய்த சில பணிகளை இந்த புத்தகத்தில் உள்ள சிலவற்றுக்கு நான் சான்று பகரலாம் என்பது எனக்கு இந்த இடத்துல. இந்த நாங்கள் இருக்கிற எங்களுடைய வயது எங்களுக்கு மூத்தவர்களுக்கு விளங்கும். அப்போ மன்னாரில் நாங்கள் 2 மணித்தியால கரண்ட், 2 மணித்தியால தண்ணி சுழற்சி முறையில் போய்கொண்டிருக்கும். அப்படி நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் அதே ஆட்கள் பிறகு 24 மணித்தியால மின்சாரத்தையும் 24 மணித்தியால தண்ணீரையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்தோம். அதற்கு காரணமாக இருந்தது எங்களுடைய எஸ்எம் ஐயா தான். அவருடைய காலப்பகுதியில் தான் இது நடந்தது என்பதற்கு நாங்கள் சான்று. அடுத்ததாக ஐயா தன்னுடைய புத்தகத்தை குறிப்பிடுகிறார்கள், தான் நிறைய நிறுவனங்களில் பணியாற்றியது, திட்ட நிறுவனங்களில் பணியாற்றி அதன் மூலம் செய்த சேவைகள் சொல்லப்பட்டிருக்குது. நான் ஒன்றை சொல்ல மறந்தேன், தான் இருந்த காலத்தில் எந்தெந்த நிறுவனத்தை இங்கே குழந்தைன்றது. உதாரணமாக நான் கமல சபை திணைக்களத்தில் இருந்தேன் என்று சொன்னால் ஃபோர்வுட் நிறுவனம் குறிப்பிட்டு நான் சொல்லலாம். நிறுவனத்தில் என்னுடைய திணைக்களத்தோடு செயல்பட்டிருந்தால ஃபோர்வுட் நிறுவனம் அமரர் ராமலிங்கம் ஐயா, மிஸ்ஸஸ் ரஜா ராமலிங்கம் அவர்கள் நிறைய நிதியோடு இங்கே வந்து நிறைய குளங்களை அவர்கள் இங்கே அபிவிருத்தி செய்தார்கள்.
அந்த நிறுவனம் நிதியோடு இன்று வருவதற்கும் அவர்களுக்கான சரியான ஆலோசனை வழிகாட்டுதலை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றதும் செய்து இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்த எங்களுடைய மகானும் எங்களுடைய எஸ்எம் ஐயா அவர்கள் தான் இது எங்களுடைய காலத்தில் நடைபெற்றது. இன்னும் ஒரு விடயம் ஐயா குறிப்பிட்டிருந்தார்கள், புத்தகத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருக்கு மிகவும் துக்ககரமான ஒரு சம்பவம் தான். ஒரு வானொலி பேட்டியில் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஐயா கொடுத்த பதில் அந்த பக்கத்தில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியதால் ஐயா அந்த பக்கம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாள் அதே நாள் நானும் என்னுடைய கடமையை நிமித்தம் ஐயாவோடு ஒரே படகில் பயணம் செய்து மடு சேர்ப்பிப்பாங்களுக்கு இங்கேருந்து வள்ளிமலையில் ஏறி அப்புறம் ரத்தத்தீவில் இறங்கி அப்புறம் அங்கால கிடைக்கிற வாகனத்தில் தான் மடு சேர்ப்பிப்பாங்களில் போயிருக்கிற எல்லாரும் தெரியும். அங்கே தங்குறது நாங்கள் அங்கே தங்கி தான் அப்புறம் அங்காலங்கிற பணிகளை செய்வது வழக்கம். அப்போ அந்த நாளும் நானும் ஐயாவோடு அங்கே போயிட்டு நானும் காலையில் போய் பின்னிறம் வர அந்த பிளான்லாம் இருக்குது. நானும் போய் அந்த அளவில் முடித்து பின்னிறம் 6 மணிக்கு வர போட்டில் வரலாம்ண்டு நான் அங்கே போன பிறகு அன்று எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. எனக்கு தான் கிடைக்கவில்லை, சிவருக்கும் கிடைக்கவில்லை அனுமதி. அப்போ நான் நான் மிகவும் சின்ன குழந்தையை விட்டுட்டு போயிருந்ததால் நான் கொஞ்சம் புலம்பிட்டேன். அப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் அவங்களோட போய் காய்ச்சோன்னா என்னுடைய நிலைமை என்னென்றால் மாங்குளத்தில் 2 பகுதிகளுக்கும் கடும் சண்டை நடந்து கொண்டிருந்த நேரம். அப்போ அதனால் எங்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என்று சொன்ன போது பிறகு எனக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு மாதிரி அனுமதியை கொண்டாந்து தந்து நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் சார் என்று கேட்க அது சாரோட பெரியாக்கள் கதைக்க வேண்டியிருக்கு, நீங்கள் போங்கன்னு. எனக்கு சாரை விட்டுட்டு ரெண்டு போகிறதுங்கிற ஒரு பக்கம் வீட்டில் சின்ன பிள்ளை என்ன செய்கிற சார்கிட்ட போய் கேட்டால் சார் என்ன சார் செய்ய சார் முகம் அது எப்படி விளங்கப்படுத்துகிறேன்னு தெரியாது. அப்போ சொன்னேன் நீங்கள் போங்க, நீங்கள் சின்ன பிள்ளை தானே போங்க, அண்டி பயப்படுவா கேட்பா, அண்டி ஏண்டா சார் மனைவி கேட்பா, நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு வேலை திட்டம் கொண்ட பார்க்கணும்னு சொன்னார், அதை பார்த்துட்டு வருவன்னு சொன்னார், நாளைக்கு வருவாருன்னு சொல்லி விட்டுருங்க. அப்போ நானும் இந்த கவலையோடு தான் வெளிக்கிட்டு வந்தேன். எப்படியாவது அஞ்சியில் கண்ணில் பற்றாமல் ஒரு நாளைக்கு நாம் இருந்துருவோம் சார், நாளைக்கு வரும் வரைக்கும்னா நினைச்சிட்டு வந்து அஞ்சி மோப்பம் பிடிச்சிட்டான். வந்தது வராதமாக கோல் வந்தது சார் எங்கேருந்து. அப்போ நான் சார் சொல்லி தந்த மாதிரியே சொன்னேன், அதான்டி சார் வேலை திட்டமாக அதுக்கு நிற்கணும்ண்டு பார்த்துட்டு வரணும்னு சொன்னார். நான் சின்ன பிள்ளை விட்டு போனால் இன்னும் போக சொன்னார் என்று சொன்னேன். அஞ்சியோட சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சது. அவருக்கு ஒரு சின்ன டவுட் வந்துட்டுதான்ட்டு. அதுபோல் புத்தகத்திலே குறிப்பிட்டபடி அடுத்த நாள் எச்சரிக்கப்பட்டோ இன்னும் சார் அடுத்த நாள் வந்து சேர்ந்துட்டேன். அது நானும் அவரோட தொடர்பு இருந்தால் இதில் சொல்லப்பட்ட விடயம் உண்மை என்பதற்கு நானும் ஒரு சான்றாக இருக்கின்றேன். அதே போன்று வங்காளை குடியேற்றம் நடந்த நேரம் நாங்களும் வங்காளை முழுவதுமாக இடம்பெயர்ந்து போனது. நானும் இந்தியாவுக்கு அகதியாக போயிட்டு ஒரு இப்படியே வந்து கண்டியில் படிப்பிச்சு போட்டு வந்து இறங்கி 3ஆம் நாள் தகவல் வந்தது. வங்காளைய இராணுவத்தின் உதவியோடு வங்காளையில் இருக்கிற ஆட்களை மக்கள் பதிவு செய்த ஆட்களை கொண்டு போகிறாங்களாம், வீடுகள் பார்க்கறதுக்கு கூட்டி கொண்டு போகிறாங்களான்னு. நானும் கேள்விப்பட்டு ஓடி வாங்க கச்சேரிக்கு வந்தால் சார் அங்கே ஆட்கள் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு நிற்கிறாங்க. சார் நிற்கிறாரு முற்றத்தில் கச்சேரி வளாகத்தில். அப்புறம் நான் வந்து சார் நான் வந்து 3 நாள் தான் நான் பதிஞ்சது தெரியாது, நானும் போய் நாங்களும் போய் பார்க்கலாமா சார்ண்டா. உடனே சொன்னேன் அதை ஏற்றி கொண்டு கூப்பிட்டு இவங்களோட பேரையும் பதிஞ்சு போட்டு ஏற்றி கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. நாங்கள் அங்கே போக நேரம் ரோட்டெல்லாம் காடு, அது இராணுவம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இராணுவம் இருந்தது. நான் காலை வச்சு தூக்க நீங்கள் அதில் காலை வைக்கணும் அப்படித்தான் சொன்னது. அப்போ அவர் காலை வச்சு தூக்க அந்த இடத்துல நாங்கள் பின்னால் பாதம் வைக்கணும். அப்படித்தான் நாங்கள் போனோம். அங்கே கதவுகள் ஜன்னல்கள் தளவாடங்கள் எதுவுமே இல்லை, எல்லா வீடும் திறந்த வண்ணம் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் காடு பற்றி போய்த்தான் இருந்தது. அப்படி நாங்கள் பார்த்துட்டு வந்த அப்படியான ஒரு கிராமத்தை திரும்ப மக்கள் வாழக்கூடிய நிலைக்கு உருவாக்கி மக்களை கொண்டு அங்கே அந்த குடியேற்றம் செய்து அந்த இன்றைக்கு அந்த நிலைமை இன்றைக்கு நாங்கள் அந்த வாழ்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய குருசையா செய்த ஒரு பெரிய ஒரு புண்ணியமான வேலைதான்.